கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்துகிறார். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஒரு குடும்பத்திலே கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. உங்க வீட்டில் ஒருவேளை டைரி இருந்தால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி எப்படி வாழணும் என்பதை ஒரு லிஸ்டே இருக்கு, அழகா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்குள்ள செய்தி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4லிருந்து 13 ஆகிய வசனங்கள், என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஒரு குடும்பத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இன்னைக்கு அதுதான் செய்யணும். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏன்னா எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும், அது தேவ சித்தம். ஆனாலும் தேவன் அப்படின்னா நம்ம கையில ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்பாக நம்ம எப்படி வாழ்றோம் எல்லாமே தேவனுக்கு தெரியும். இன்னைக்குள்ள செய்தி நம்ம தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். உன்னை சிறுமைப்படுத்தி. சிறுமைப்படுத்தி அப்படின்னா அதுக்குள்ள நம்ம ஆன்சரை பார்க்கும்போது, எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு இக்கட்டிலும் மன வேதனைப்படும் நிலைமை. எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு தேவன் ஒரு குடும்பத்தை சோதிக்கும் போது, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் தேவனுக்கு தெரியும். உன்னை சிறுமைப்படுத்தி எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில சில குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இக்கட்டுல இருப்பாங்க, மன வேதனைப்பட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா சிறுமைப்படுத்த அந்த நிலைமையில இருப்பாங்க. வெளியில சொல்ல முடியாது நிறைய கஷ்டங்கள், கணவர் மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக, வேலை செய்கிற இடத்துல, மாமியார் சில குடும்பத்திலே, இப்படி பல காரியத்திலே நம்ம சொல்ல முடியும். சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை, நெருக்கப்பட்ட நிலைமை, எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்ட நிலைமை, இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க, மனவேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் இது நிரந்தரமா அப்படின்னா கிடையாது. இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் சாபத்துல இருந்தேன். ஏன்னா விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்தேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. என்னோட வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால சிறுமைப்பட்ட நிலைமை எனக்கு வந்துச்சு. அதான் எங்க வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய கரத்திலிருந்து யாரெல்லாம் தள்ளி போறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தின அந்த நிலைமை வந்துடும். எல்லா விதமான நெருக்கமும் வந்துடும், இக்கட்டும் வந்துடும், மனவேதனையும் வந்துடும்.
உன்னை சிறுமைப்படுத்தி அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வருதா, ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஓடணும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன். மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்து 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு, கடன்ல கஷ்டப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, பக்கத்துல சிஎஸ்ஐ சர்ச்சு, நேரா சர்ச்சுக்குள்ள போய் ஆல்டர்ல போய் அழுது ஜெபம் பண்ணுவேன். எப்படி அழுது ஜெபம் பண்ணுவேன்? என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. எங்க மிஸ்டேக் பண்ணிட்டு எனக்கு தெரியல. அப்ப நான் ரட்சிக்கப்படல. கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன், கண்ணீரோடு அழுவேன். ஆனா எனக்கும் புரியாது. நேரா சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு காலில் சொல்றேன் அப்படின்னா, நான் 3 வயசு 4 வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், வாலிப வயசுல நற்கரணை எடுத்தாச்சு, சர்ச்சில் தான் கல்யாணம் முடியுது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தா கூட ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்துக்குள்ள இல்லை. ஆவியானவர் வழி நடத்துற அந்த அனுபவத்துக்குள்ள இல்லை. கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். நானும் எல்லாரையும் போல வீட்டுல படம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன், கேம் விளையாடுவேன், இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு. ஆனால் சிறுமைப்படுத்தி என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. எவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, ஒரு 1/2 கோடி பிரச்சனை. அப்ப இந்த 1/2 கோடிக்கும் சிறுமைப்படுத்தின அந்த நிலைமைக்கு என்னன்னா, நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனா கூட இயேசு கிறிஸ்துவை என் இதயத்துல இருந்தா கூட நான் விக்கிரத்துக்கும் மனுஷனுக்கும் மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டன்னு சொல்லி எனக்கு முழுசா தெரியல. சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்திருக்கேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற பழக்கம் இல்லை. இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, காலையிலே வியாபாரத்துக்கு போயிடுவேன், நைட்டு 10 மணி 11 மணி தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுல வந்து டிவி பார்ப்பேன், அவ்வளவுதான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணணும், தேவனை தேடணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், ஒண்ணு தெரியாம போயிட்டு. உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வியாபாரத்துல இருக்கும்போது கடையில கத்தாழை தொங்கிட்டு இருப்பேன், எலுமிச்சப்பழம் ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன், அப்புறம் கேண்டில் பற்ற வைப்பேன், சூடம் பற்ற வைப்பேன், ஜாதகம் பார்த்துருக்கேன். எங்க அப்பா செத்த போட்டோவை அந்த சைட்ல போட்டோ தொங்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு பொம்மை வச்சா நல்ல காசு பணம்லாம் செழிப்பு வரும், நாங்கள் அந்த பொம்மை வச்சிருந்தேன். மாந்திரியத்துக்கு வாரம் பணம் கொடுத்துருவேன் வியாபாரத்துல இருக்கும்போது. சின்ன வயசுல ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நற்கரணை எடுத்திருக்கேன். ஆனா இதுக்கு ஊடையில விக்கிர வழிபாடுகளுக்குள்ளேயும் நான் போயிட்டே இருந்திருக்கேன். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த உலகத்திலே விக்கிர வழிபாடு இருக்கு, மாந்திரிய வழிபாடு, எல்லாம் மாந்திரியத்துக்கு போறவங்களா இருக்காங்க. இப்படி நம்ம நிறைய சொல்ல முடியும். எத்தனையோ குடும்பத்துல விக்கிறதுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, மாந்திரியத்துக்கு போய் பணம் கொடுத்து வந்துருவாங்க, வெளியே தெரியாது. செய்வன வைக்கிறது, யாரையாவது அழிக்கணும் அப்படின்னா நேர பணம் கொடுத்துறது, இதெல்லாம் உலகத்துல மனுஷன் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், விக்கிரத்தை விட்டு விலகி ஓடணும், சீ என்று விக்கிரத்தை வெறுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும். நமக்கு 1000 சட்டம் இருக்கு. நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தா மட்டும்தான் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.
இன்னைக்கு கர்த்தருக்குள் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் விக்கிரகத்திலயும் இருந்திருக்கேன். நான் மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்திருக்கேன். ஆனா இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக உண்மையா ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? பரிசுத்தமா எப்படி வாழணும்? அசுத்தத்தை விட்டு எப்படி விலகணும்? எதெல்லாம் அசுத்தம்? இந்த உலகத்துல எத்தனை காரியம் இருக்கு? எத்தனை பொல்லாத காரியம் இருக்கு? எத்தனை அருவருப்பான காரியம் இருக்கு? எல்லாம் அழகா பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வரக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. இஷ்டம் போல செல்போனை பார்க்கறது, இஷ்டம் போல வாழ்றது, இஷ்டம் போல இருக்கிறது. ஒரு நாளைக்கு வாலிப பிள்ளைகள் 8 மணி நேரம் செல்போன் பார்க்க, 8 மணி நேரம். வாலிப பையன் 10 மணி நேரம் பார்க்க. சில குடும்பத்துல சில தாய்மார் சொல்லும்போது சொல்றாங்க, என் பையன் காலேஜுக்கே போல பிரதர், நான் டீச்சரு, எனக்கு கணவர் இல்லை, என் பையனை செல்லம் கொடுத்து வளர்த்தேன், சர்ச்சில் தான் நான் வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கான், சர்ச்சுக்கு போக மாட்டுக்கான், காலேஜுக்கு போக மாட்டுக்கான், வெளியில எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டுக்கான், 2 செல்போன் வச்சிருக்கான், ரூமுக்குள்ளே கிடக்கான் பிரதர், வெளியே வர மாட்டுக்கான், வெளியவே வர மாட்டுக்கான், செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறான், ஒரு ரூமுக்குள்ள பூட்டிட்டு கிடக்குறான். பையன்தான் வீட்டுக்குள்ளே கிடக்குறான் அப்படிங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பிள்ளை அம்மா அப்பாவுக்கு தெரியாம இஷ்டம் போல ஒரு பையனை விரும்பி திருமணம் முடிச்சாச்சு. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த ஒரு சகோதரன் எப்ப பார்த்தாலும் செல்போன்ல ஆன்லைன்ல போய் வீடியோ கால்ல வேற யார்கிட்டயோ பேசிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆப்புக்குள்ள போய் அந்த சகோதரிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கா, அழுது ஜெபம் பண்ணியிருக்கா. ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்டு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கணும், யார்கிட்ட பழகுறோம், எங்க பழகுறோம், ஏன் பழகுறோம், எல்லாமே யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா காலம் கடைசி காலமா இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போனா கூட ஒரே ஒரு மனுஷன் என் கூட இருந்தான். மாந்திரியம் பண்ணிட்டான். எனக்கே தெரியாம பணம் கொடுத்தே இருந்திருக்கேன். விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தே இருந்திருக்கேன். லட்ச லட்சமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் 1/2 கோடியை காணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனால் ஆசீர்வாதம்லாம் இருக்காது. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும், உங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், உங்க பேரம்பேத்தி ஆசீர்வதிக்கப்படணும், உங்களோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கையில பைபிள் எடுக்கிறோமா? இன்னைக்கு கையில பைபிள் எடுக்காம எத்தனையோ குடும்பங்கள் இஷ்டம் போல வழி தவறி துன்மார்க்கமா எத்தனையோ பாவத்திலே, அக்கிரமத்திலே, அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளே ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எதெல்லாம் அசுத்தம், எதெல்லாம் அருவருப்பு, எதெல்லாம் தீட்டு, விக்கிரகம் தீட்டு, விக்கிரகம் அசுத்தம், விக்கிரகம் அருவருப்பு. இன்னைக்கு எதை நோக்கி போறாங்க? அருவருப்பை நோக்கி போறாங்க, அசுத்தத்தை நோக்கி போறாங்க, தீட்டை நோக்கி போறாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சீ என்று வெறுத்து, விக்கிரத்தை சீ என்று வெறுத்து, அப்பந்தான் ஆசீர்வாதம். ஏன் பிரதர் சோதிச்சு பார்க்கிறாரு? இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதானே? வீட்டுல மனைவி 3 நேரம் சாப்பாடு போடுறாங்க, வீட்டுல அம்மா 3 நேரம் சாப்பாடு போடுறாங்க, 31 நாளும் தாய்மார் கிச்சன்லயே இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை குடும்பத்திலே அவங்களுக்குள்ள கனம் நம்ம கொடுத்துருக்கோம். எங்க அம்மா கொரோனா நேரத்துல இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் யோசித்தேன், சாப்பிட்டியாடா, ட்ரெஸ் இருக்கா, பிள்ளைகளுக்கு எதுவும் வேணுமா, வீட்டுல எல்லா ஜாமான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த தாய் கொரோனா நேரத்துல இறந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அம்மா கிடையாது. இருக்கிற வீட்டுல இருக்கிற மனைவி பிள்ளைகள் அவங்கள்ட்ட முடிந்தா உட்கார்ந்து பேசுங்க. இந்த கடைசி காலத்துல
புருஷன்கிட்ட பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்காங்க. வேற யார்கிட்டயோ உட்காந்து பேசி ஃப்ரெண்டு அவங்க இவங்கன்னு சொல்லி பேசி வம்பா போய் அப்புறம் பார்த்தா காசை காணும், பணத்தை காணும், நகையை காணும், சொத்தை காணும், ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமா தேவனுடைய சமூகத்திலே காத்துருங்க. பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு புறப்பட்டு போங்க. ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க. தேவனே ஆராதிங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அதையும் ஏன் சொல்லிதானே அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுக்கிறதே இல்லை. யார்கிட்டயாவது நம்பி 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துடுறது. அப்புறம் அவன் எனக்கு தர மாட்டேங்கான். நான் வேலைக்காக கொடுத்தேன், நான் இதுக்காக கொடுத்தேன், நான் அதுக்காக கொடுத்தேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் பின்னாடியே ஓடி 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 ஒரே நஷ்டம். நான் கொடுத்துருக்கேன்ப்பா 13 லட்சம். என்னைய ஏமாத்திருக்காங்க. என் வாழ்க்கையில நான் ஏமாந்துருக்கேன். அதனால எனக்கு தெரியும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்ம எப்போ மனம் திரும்பணும், கர்த்தரை விட்டு எப்போ தள்ளி போயிட்டோமோ உடனே மனம் திரும்பிடணும். சில குடும்பத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு மனம் திரும்பலாம்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள வீட்டுல அவ்வளவும் காணாம போயிடும், சொத்துக்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா என் வாழ்க்கையில சொத்துலாம் அழிஞ்சு போச்சு. வீடெல்லாம் வித்து, வியாபாரத்துல வித்து எல்லாம் விட்டுட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த காலவெளியில செய்தி கேட்குறீங்களோ, அண்ணே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, என் குடும்பத்துல நான் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க சொன்னது போல நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கேன், மாந்திரிக்கு போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு இங்க போயிட்டு இருக்கேன். அப்படி யாராவது செய்தி கேட்டீங்கன்னா உடனே மனம் திரும்புங்க. தேவனோட சமூகத்துல அர்ப்பணிங்க. அப்பந்தான் வீட்டுல பிரச்சனை முடியும். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்துல தூங்கும்போது சர்ப்பம் மேல ஓடுற மாதிரி நிறைய சொப்பனம் வந்து சர்ப்பத்தை பத்தியே பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்கள் உண்டு. சர்ப்பத்தை பார்த்தேன் சர்ப்பத்தை பார்த்தேன் சர்ப்பத்தை பார்த்தேன்னு சொல்லி சர்ப்பம் சர்ப்பம் சர்ப்பம்பாங்க. லாஸ்ட் பார்த்தா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தோரும். நம்ம போற வாழ்க்கையிலே கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்கா? நான் சர்ப்பத்தை பார்க்கிறேன், நான் தேளை பார்க்கிறேன்னு சொல்லி யாராவது நீங்க இந்த காலவெளியில் இணைந்திருக்கிறீங்களா? வசனம் இருக்கு. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி. அப்போ கொள்ளிவாய் சர்ப்பம் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய், அந்த வேர்டை தான் முக்கியம். உங்க கையில பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. என்னாகமம் 21, 5, 6 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆன்சர் இருக்கு. ஐயா, நாங்க எப்போதுமே ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நாங்க பேசிட்டே இருப்போம், நாங்க தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்து இருக்கிறீங்களா? பரிசுத்தவான்களை யாராவது தப்பா பேசுறீங்களா? ஊழியக்காரங்களை யாராவது தப்பா பேசுறீங்களா? நல்ல நோட் பண்ணிக்கோங்க. என்னாகமம் 21, 5, 6. ஏன் உங்களுக்கு வசனத்தை சொல்லி இருப்பிடம் சொல்லி சொல்றேன் அப்படின்னா, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்னைக்கு சில குடும்பத்துல அர்த்தம் தெரியாம பைபிள் வாசித்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளு, சர்ச்சைக்கு போற பிள்ளைகளு யாருக்கு விரோதமா பேசணும் அப்படின்னா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க. சர்ச்சில் மேய்ப்பனுக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க. நிறைய சர்ச்சில் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாஸ்டர் தப்பு, இந்த ஊழியக்கார தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இஷ்டம் போல பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுல பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க.
இது நிறைய சர்ச்சில் நடந்துட்டு, உண்மையா நடந்துட்டு. ஊழியக்காரங்களை தப்பா பேசிட்டு இருப்பாங்க. தயவு செய்து இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஊழியக்காரங்களை யாரையும் தப்பா பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். அதான் நம்ம தேவனருளியப்ப மினிஸ்டனுடைய ஹையஸ்டான திட்டம் என்னன்னா, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, ஒருவேளை நம்ம எங்கேயா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம் அப்படின்னா உடனே மனம் திரும்பிவிடும். ஆனால் இவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்புன்னு சொல்லிட்டே இருந்தா நம்ம வாயில நம்ம மற்றவங்களை குறை கூறிட்டு இருக்குன்னு அர்த்தம், குறை பேசிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் அப்படின்னா முறுமுறுக்கிறதோ, மற்றவங்களை தப்பா பேசுறதோ, பரிசுத்தவான்களை தப்பா பேசுறதோ, தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். முடிஞ்சால் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. நேரம் இருக்கா முழங்காலே நெல்லுங்க. நேரம் இருக்கா 1000 ஸ்தோத்திர பலி எடுத்து துதிங்க. குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். அண்ணே என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய குடும்பத்துல பரிசுத்தவான்களை தப்பா பேசியிருக்காங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. யார்கிட்ட சொல்றாங்கன்னா, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அதுக்கப்புறம் தான் வருது அப்பொழுது. எப்பொழுது? உடனே அடுத்த செகண்ட் தேவனுடைய, யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, தேவனுடைய ஊழியக்காரங்கள்ட்ட போய் எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்க கூடாது. கொடுத்தது போதும். தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அநேக ஜனங்கள் செத்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப கர்த்தர் ஒரு குடும்பத்தை வழி நடத்தும் போது, கர்த்தர் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும் போது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, தேவன் ஒரு குடும்பத்தை சோதிச்சு பார்க்கும்போது முறுமுறுப்பு இல்லாம இருக்கணும். எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கொடுத்தது போதும், நான் முதல்ல உயிரோட இருக்கேன், எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, எனக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி அமைதியா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, நம்ம இப்ப 2025 இருக்கோம். கொரோனா ஒரு 4 வருஷம். இந்த 4 வருஷம் கழிச்சு ஏகப்பட்ட பிள்ளைகள் கல்யாணம் முடிக்காம இருக்கு. ஜபகுறிப்பு வருது. என்னன்னு கேட்டா, நகை இல்லை, பணம் இல்லை. மாப்பிள்ளை வந்துட்டு தான் இருக்கு, ஆனா நகை இல்லை, பணம் இல்லை, கல்யாணம் முடிக்க மாட்டேங்காங்க. கொரோனாக்கு அப்புறம் இந்த கிருபையின் காலத்துல வாழ்றோம். ஒரு நகையை வெறுக்க முடியல, ஒரு பணத்தை வெறுக்க முடியல, ஒரு நல்ல ஒரு பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு குடும்பமான பிள்ளை, சரி கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கிருபையின் காலத்துல கல்யாணம் முடிக்க மாட்டேங்காங்க. அப்பவும் பணம் வேணும், நகை வேணும், என்ன தருவாங்க, கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறான். பார்த்தா வயசு தாண்டிக்கிட்டே இருக்கு. 28, 30, 32, 35, 37, 40 சொல்லி போய்கிட்டே இருக்கு. கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. வேதனையான காரியமா இருக்கு. லாஸ்ட் என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே முறுமுறுப்பு தான். ஒரே முறுப்பு. எப்படி முறுமுறுக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நகை போடுன்னு இருப்பாங்க, இவ்வளவு பணம் தரேன் இருப்பாங்க, இன்னும் எங்களுக்கு இவ்வளவு வேணும், இன்னும் இவ்வளவு வேணும், எல்லாம் பணம் நகைன்னு சொல்லி கல்யாணம் முடிக்காம பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு இருக்கு. சில பையங்க கல்யாணம் முடிக்காம பையனுக்கு வயசாயிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம வாழ்ற காலத்துல தேவன் நமக்கு தந்த கிஃப்ட் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, என் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மருமகள் வரப்போறாளா, நல்ல மருமகளா, ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க போற மேய்ப்பன்ட்ட போய் கேளுங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க பையனுக்கு.
பிள்ளைகள் இருக்கா? மேய்ப்பன்ட்ட போய் கேளுங்க. கிருபையின் காலத்திலே டக் டக்குன்னு கல்யாணம் முடிச்சு வைங்க. கொரோனா நேரத்துல எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொரோனா வந்துட்டு. அந்த கொரோனா முடியும்போது பார்த்தா ஒரு 10 மாசம் ஆயிட்டு. அதுக்குள்ளேயும் வீட்ல ரொம்ப கஷ்டம். அந்த மாப்பிள்ளை உங்க வீட்ல எல்லாம் அழிஞ்சிட்டு, அதனால நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா கொரோனால கஷ்டப்பட்டாங்க. கிருபையின் காலத்துல வாழ்றோமா? நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு வருதா, டக் டக்குன்னு கல்யாணம் முடிங்க. ஏன்னா நிறைய குடும்பத்திலே ஒரு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதான் அந்த கடைசி காலமா இருக்கு. இங்கே அப்பமும் இல்லை, இங்கே தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ள அநேக ஜனங்கள் செத்தார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏன் அநேகர் செத்தார்கள்? இப்ப நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, அநேகர் ஏன் செத்தார்கள்? தேவன் அன்பான தேவன் தான்ப்பா. ஆனா ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேட்ட போய் முறுமுறுக்கிறாங்க. தேவன்கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க. எனக்கு இது பத்தாது, எனக்கு இது பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். 10,000 சம்பளம் தான் 20,000 வேணும், 20,000 சம்பளம் தான் 40,000 வேணும், 40,000 சம்பளம் தான் 80,000 வேணும், 80,000 சம்பளம் தான் 1,50,000 வேணும், 1,50,000 தான் 3 லட்சம் வேணும். சரி 3 லட்சம் வருது, அப்பமா கல்யாணம் முடிக்காங்களா? அப்பமும் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி போய் கல்யாணம் முடிக்காம இருக்காங்க. அப்ப தேவன் பார்ப்பார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே ஒருவேளை தூங்கும்போது கெட்ட சொப்பனம்லாம் வருதா? அந்த மாதிரி சர்ப்பம்லாம் பாக்குறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல சர்ப்பம் சர்ப்பம் சர்ப்பம்பாங்க. லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், ஒரே பண ஆசை. இன்னொரு பக்கம் மேய்ப்பனை தப்பா பேசிட்டு இருப்பாங்க, ஊழியக்காரனை தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் ஹையஸ்டான ப்ராப்ளம். தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்துல வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முறுமுறுக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்ம எப்படி வாழணும், நமக்கு தேவன் என்ன தந்திருக்காரு, அது போதும், அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஒருவேளை வீட்டுல கொஞ்சம் தான் ஆகாரம் இருக்கா, கொஞ்சம் தான் பணம் இருக்கா, கொஞ்சம் தான் இருக்கா, இன்னைக்கு இது போதுப்பா, என் வீட்டுல இருக்கிறத ஆசிரியப்பா, அவ்வளவுதான். அப்ப நம்ம காலவேளையில எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, எனக்கு தேவன் தந்ததுக்கா ஸ்தோத்திரம், என் குடும்பத்தை தந்ததுக்கா ஸ்தோத்திரம், வீட்டுல பிள்ளை இருக்கா, பேரம்பேத்தி இருக்காங்களா, தந்ததுக்கா ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரியத்துல முறுமுறுக்கும் போது, இல்ல மேய்ப்பனுக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது, தேவனுக்கு விரோதமா பேசும்போது, அந்த இடத்திலே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பிரதர், காலையில இந்த நம்ம செய்தி இந்த பேசும்போது நிறைய குடும்பத்துல யோசிப்பாங்க, காலையில இப்படிப்பட்ட செய்தியா? கிடையாது. நிறைய குடும்பத்துல மேய்ப்பனை தப்பா பேசி, பரிசுத்தவான்களை தப்பா பேசி, ஊழியர்களை தப்பா பேசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தப்பா பேசி, சுவிசேஷ ஊழியர்களை தப்பா பேசி, நிறைய குடும்பத்துல அந்த வீட்டுல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, வறுமை நிறைய குடும்பத்துல இருக்கு. வெளியே தெரியாது. நிறைய குடும்பத்துல வெளியே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கடன், லட்ச லட்சமா கடன் இருக்கும். ஆனா 5 வருஷம் முன்பா 10 வருஷம் முன்பா பார்த்தா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. ஒரு ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துக்குள்ள ரொம்ப கடன் வந்திருக்கும். ஏன் கடன் சொல்லி கேட்டா தெரியாது. எப்படி வந்துச்சுன்னே தெரியல பிரதர். திடீர்னு பார்த்தா ஒரு 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா வந்துட்டு அப்படிம்பாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, மேய்ப்பனுக்கு விரோதமா யாராவது பேசும்போது தேவன் கோபப்பட்டுருவார். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, அப்ப கொள்ளிவாய் சர்ப்பம் எங்கேருந்து வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஏன் ஜனங்களை கடிச்சது அப்படின்னா, ஜனங்கள் முறுமுறுத்துட்டாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 13 வரை ஆகிய வசனங்களை தெளிவா எழுதப்பட்டிருக்கு.
சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இச்சித்து ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, விக்கிரகாரனைக்குள்ள போய் அழிஞ்சு போறாங்க, வேசித்தனம் பண்ணி அழிஞ்சு போறாங்க, பாம்புகளால் கடிபட்டு அழிக்கப்படுறாங்க, ஜனங்கள் முறுமுறுத்து சங்காரம் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உன்னுடைய பின் நாட்களில் அப்ப நம்ம வாழ்ற காலம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நம்ம அடுத்த தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கணுமா? முறுமுறுப்பே வரக்கூடாது. உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம். 78ஆம் சங்கீதம் 14, 15 ஆகிய வசனங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு. கண்மலை பிளந்து, வனாந்தரமான வாழ்க்கை தான், ஆனால் கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் போட்டிருக்கு. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிந்தால் உடனே ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எனக்கு கொடுத்தது போதும்பா, என் வீட்டுல எனக்கு இருக்கிறது போதும்பா, நான் நல்லாதான்ப்பா இருக்கேன், எனக்கு நீங்க இவ்வளவு தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம்பா. தேவனுடைய சமூகத்துல முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கும்போது உடனே நம்ம குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஏற்ற வேலை வரும்போது உயர்த்துவார். 4 வருஷம் முன்பாக ஒரு சகோதரி ஜெபிக்கு வந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்படல, இயேசுவை முகமுகமா தரிசித்திருக்காங்க வீட்டுல. அந்த சகோதரி ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு 2-3 மாசம் மட்டும் பேசினாங்க. வீடு கட்டினாங்க. ஒரு 15-20 லட்ச ரூபா கடன் வந்துட்டு உடனே கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கு முன்பாக பார்த்தா ஒரு குடும்பமா, குட்டி குடும்பமா அழகா பத்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணா வீட்டுல பணம் கடன் அடைக்கணும், இப்ப கணவர் வெளிநாடு போயிட்டாரு, நான் வேலைக்கு போயிட்டேன், பிள்ளை வீட்டுல தனியா இருக்கு அப்படின்னாங்க. ஒரு குடும்பம் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது பெரிய பெரிய ப்ரோக்ராம் போட்டு சில குடும்பத்துல மாட்டி கொள்றாங்க. தேவன் நமக்கு தந்தது போதும் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் வேணுமா? 78ஆம் சங்கீதம் 15, 16 ஆகிய வசனங்கள் அழகா தெளிவா எழுதப்பட்டு, வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளக்க செய்கிறார். கர்த்தருடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும். எப்பொழுது, எப்படி? அவர் சோதிச்சு பாப்பாருப்பா. என் பிள்ளை முறுமுறுக்கா இல்ல அமைதியா இருக்கா, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. நீங்க போற சர்ச்சில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கா, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியும். பொறுமையா இருக்கானா, என் மகன் பொறுமையா இருக்கானா, என் மக பொறுமையா இருக்கான்னு சொல்லி தேவன் பார்ப்பாரு. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சில காரியங்களே நம்ம பொறுமையா தான் இருக்கணும். உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர்லா வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் அழைத்து வந்தவர். பெரிய வனாந்திரமான வழி என்று எழுதப்பட்டு, சின்ன வழியெல்லாம் போடல, பெரிய வனாந்திரமான வழி. பெரிய வனாந்திரமான வழியிலே நம்மளை அழைத்து கொண்டு வரும்போது உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது தேவனுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு எந்த நன்மை வேணுமோ அது தேவனுக்கு தெரியும். ஒருவேளை பிள்ளை இல்லாம இருக்கலாம், இல்ல எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லலாம், இல்ல குடும்பத்துல ஒரு வேலை இல்லாம சொல்லலாம். எல்லாம் தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்? அப்பா இந்த நாள் தந்ததுக்கு ஆசீர்வாதம், இந்த நாளை ஆசீர்வதித்தான குடும்பத்தை பொறுப்படுத்துங்க, இன்னைக்குள்ள எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்கப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம், உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிவோம், எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணாலே போதும்.
சில குடும்பத்துல என்ன என்ன எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, பல மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரங்களை தப்பா பேசிடுவாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் அதிகமா பார்த்ததில்ல. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்ததில்ல. பரிசுத்தவான்களை தப்பா பேசி நிறைய குடும்பத்திலே சொப்பனம், தரிசனம் பார்க்கிற சில குடும்பத்திலே அடிக்கடி சர்ப்பத்தை பார்த்தேன், சர்ப்பத்தை பார்த்தேன், சர்ப்பத்தை பார்த்தேன், சர்ப்பத்தை பார்த்தேன்னு சொல்லி எங்க கட்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் உட்கார்ந்து ஏசிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால ஊழியக்காரங்களை தப்பித்தவரோட எதுவும் பேசுறாங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்குப்பா. நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஊழியக்காரங்களை பார்த்துட்டு நம்ம அவங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். தேவன் பார்த்துக்கொள்வார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? இன்னைக்கு கேட்ட செய்தி உங்களுக்கு கர்த்தருக்குள் நம்ம இருக்கும்போது ஆசீர்வாதம். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்னோட வாழ்க்கையிலே நாங்க எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தா மன்னிச்சிருங்கப்பா. பரிசுத்தவான்கள், ஊழியக்காரங்க யாராவது நாங்க தப்பா பேசினா மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கான நன்றி. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபையினால் நிரப்புங்க. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிரசங்க இறங்கி விட்டும். உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனைகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைக்காக போறாங்கப்பா, டிரைவிங் லைன்ல போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையில ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கல எந்த குடும்பத்தில் ஜெபிக்கலாம், உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. தீர்க்காயுசு தாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கடன் இருக்கு, இன்னைக்குள்ள தேவைகள் இருக்கு. எல்லாவற்றையும் தேவன் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏற்ற துணையை தாங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுறவங்க கரம் வைத்து கூட இருங்கப்பா. கர்த்தரே கூட இருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை குற்றம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. தேவ சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, ரெட்டிப்பான நன்மை தந்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்தில் தனிமை, திக்கற்ற பிள்ளை, ஏழை எளிய ஜனம் இருக்காங்க. கண்ணீரோடு ஜெபிக்கணும். வெளிநாட்டில் இருக்காங்க, வேற இடத்துல சூழ்நிலை, வேற இடத்துல வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்துல மாந்திரியத்துல, பிள்ளி சுனியத்துல, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, கோர்ட்டு கேஸ்ல போயிருக்காங்க, மதுபான அடிமை, விபச்சார அடிமை, எல்லா செத்த கிரிகளும் இயேசு நாமத்தை சுட்டறிவிட ராஜா. ஒவ்வொரு குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை கொடுங்க ராஜா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுக்க கர்த்தராகிய இயேசு ராஜா நீங்க எங்க கூட வரணும்ப்பா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தினம்தோறும் இணைந்து இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் அப்பா பரலோகத்துக்கு வரணும்ப்பா. ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்துல எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. என்னோட பாவத்தை மன்னிச்சு எங்களை ஆசீர்வதிப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இந்த நாளில் எந்த குடும்பத்தில் எந்த காரியத்தை ஜெபிக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு எல்லா குடும்பம் ஆசீர்வாதப்பட்டு கத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினம்தோறும் அதிகாலையில் இரவு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். எனக்கா டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.